திருக்குறள் கதைகள். ஒரு ஊரில் அன்பு என்ற ஒரு சிறுவன் இருந்தான். ஒரு நாள் ஒரு மரத்திலிருந்து 3 சுவையான மாம்பழங்கள் கீழே விழுவதைப் பார்த்தான். அவன் சுற்றி பார்த்தான். யாரும் அவனை கவனிக்கவில்லை. இதை நான் எடுக்கலாமா என்று யோசித்தான். ஆனால் அவனது தாத்தா சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. எப்போதும் மனதார உண்மையாக இரு. அந்த மாம்பழங்கள் தன்னுடையது அல்ல என்று அன்புவிற்குத் தெரியும். அதனால் அவன் அவற்றை எடுத்துக்கொண்டு அந்த மரத்தின் உரிமையாளரிடம் சென்றான் என்று அன்பு சொன்னான். அதைக் கேட்ட அந்த மனிதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நீ ஒரு நல்ல மற்றும் நேர்மையான சிறுவன் என்று புன்னகையுடன் சொன்னார். அவர் 2 மாம்பழங்களை அன்புவிற்கு பரிசாக கொடுத்தார். தான் செய்தது சரி என்பதால் அன்புவின் மனம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. கதையின் நீதி: யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்கும் போதும் எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும். இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் திருக்குறள். குறள் 297. உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன்ற பொருள். உள்ளத்தில் பொய்யில்லாமல் வாழ்பவரை இவ்வுலகில் உள்ள அனைவரும் தங்கள் உள்ளத்தில் வைத்துப் போற்றுவார்கள்.